ஸோ ஹாய் லோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் சார்ட் அண்ட் தமிழ். இன்னி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைய மார்க்கெட்டோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸும் நாளைக்கு உண்டான மார்க்கெட்டோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நேற்று வந்து ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? இந்த இடத்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஈக்குவல் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த லெவலை வந்து ஒரு ஜோனாக மார்க் பண்ணியிருந்தோம். கரெக்டாக வந்து மார்க்கெட் அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகியிருந்துருக்கான், ஓகேவா? ஓப்பன் ஆகி ஃபுல்லாக மேலே போயிட்டு எகைன் அப்படியே கீழே வந்துருக்கான், ஓகேங்களா? மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு டோஜி சிம்பிள் போட்டு டோஜி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் போட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான், ஓகேங்களா? எகைன் அடுத்த கேண்டில் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, ஓகேங்களா? இந்த க்ரீன் கேண்டில் வந்து ஹை க்ராஸ் ஆன உடனே கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு எகைன் இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் நம்மளோட ரூல்ஸ் படி அட்லீஸ்ட் டார்கெட் வந்து 1:7 இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வர்றதுனால நம்ம இந்த ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா, இங்கே எடுக்கிறது நல்லதாக போச்சு பார்த்தீங்களா? அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வந்துட்டான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, திருப்பி இஎம்ஐ கீழே க்ளோஸ் வச்சுட்டான், ஓகேவா? க்ளோஸ் வச்சு இந்த இடத்துல டோஜி சிம்பிளும் போட்டான், ஓகேவா? இப்போது நான் எதுக்கு இந்த கேண்டிலில் இமீடியட்டாக என்ட்ரி எடுத்தேன்னா, ஆல்ரெடி வந்து 2 சப்போர்ட் எடுத்திருக்கு கேண்டில்ஸ். ஸோ ஒரு க்ரீன் கேண்டில் வந்தனால இந்த ஹையில் வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் அப்போ தான் வந்து அந்த ரெசிஸ்டன்ட்டை உடைக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ இதில் ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் எப்படி உடச்சிருக்கு, இங்கேருந்து இப்படி உடச்சிருக்குங்களா? ஸோ எகைன் இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு, ஓகேங்களா? இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம், ஓகேவா? ஒரு ரெசிஸ்டண்ட்டில் தான் சப்போர்ட் உடச்சி திருப்பி இது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இதோட கீழே பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துட்டு இங்கே வந்து சின்ன ஸ்டாப் லாஸ் தான், ஓகேவா? 1:2 வந்து டார்கெட்டாக வைப்போம், ஓகேங்களா? ஸோ வந்து வச்சுருப்போம். இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இது வந்து செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, சாரி ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கிடைக்கல. இதுதான் ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகேங்களா? இது வந்து ரிஸ்க் ரிவார்ட் கரெக்டாக இல்லாதனால நம்ம அந்த ட்ரேட் போகலை. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எகைன் வந்து பார்த்திங்கன்னா, அழகாக இங்கே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வச்சிருச்சு, தென் டோஜி கேண்டில் வச்சிருச்சு. நம்மளோட பிளான் படி ஒரு நல்ல ஒரு க்ரீன் ஆர் ரெட் கேண்டில் வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு டோஜி கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம், ஓகேங்களா? அதுதான் வந்து நம்மளோட ரூல், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டண்ட்டை, அதாவது இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சி எகைன் வந்து ஒரு டோஜி வச்சிருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த டோஜியோட ஹையில் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு டோஜிக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிடலாம். தென் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1:7 இருக்கா? எஸ் இருக்குது. 1:7க்கு மேலேயே இருக்குது. பட் நம்ம வந்து 1:2 தான் வைப்போம். 7ல் வந்து மேக்ஸிமம் ஆஃப் குவான்டிட்டியை வந்து நம்ம கட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ செகண்ட் டார்கெட்டை வந்து ஹிட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அப்படியே மேலே 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 ஸ்லோவாக மேலே தான் மூவ் ஆகிருக்கான், ஓகேங்களா? இது அப்படியே வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, 15 மினிட்ஸில் ஒரு ஈக்குவல் ஹை லெவல் இருக்குன்னா அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து அதை உடைக்க முடியாமல் எகைன் ரிவர்ஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கான், ஓகேவா? ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு உள்ளே ஓப்பன் ஆகிருக்கு, ஓகேங்களா? நிஃப்டி பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஆகி எகைன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெட் கேண்டில் வந்து போட்டான், ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம எடுத்துருந்தோம்னா இங்கே பக்கத்துலேயே வந்து சிபிஆர் இருக்குது. அண்ட் ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஆஃப் த கேண்டில் வச்சா கூட இட்ஸ் அ நாட் குட் ரிவார்ட் ரேஷியோ, ஓகேவா? அதனால இந்த ட்ரேடெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும், ஓகேவா? நான் மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியே பார்க்கல, நான் ஒன்லி நிஃப்டி தான் ட்ரேட் பண்ணேன், ஓகேங்களா? ஸோ அகைன் பாருங்கள், இங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கான். அகைன் இந்த இஎம்ஐலேயே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே வந்து லைக் ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி அதே அந்த பேட்டர்னே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான், ஓகேங்களா? இவன் இந்த பேங்க் நிஃப்டி வந்து ப்ராப்பராக ரெசிஸ்டண்ட்டை உடைக்காதனால தான் நிஃப்டியோட பெரிய மூவ்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா? பட் இருந்தாலும் வந்து நிஃப்டி வந்து ஓரளவுக்கு வந்து அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி சைட்வேஸில் இருக்க மார்க்கெட்டில் வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் மாற்றி பார்த்தா இன்னும் அக்யூரசி வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் பாருங்களேன், ஒரு டோஜி பேட்டர்ன் போட்டிருக்கானா? ஸோ அந்த டோஜி பேட்டர்னுக்கு உள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கேண்டில்ஸ் கிட்ட வந்து உள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கான், ஓகேவா?
அதை பிரேக் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் பாருங்க, டோஜி போட்டு இந்த 15 மினிட்ஸ்லேருந்து உடச்சிருக்கானா. சப்போஸ் இதுக்கு கீழே வந்திருந்தானா நம்ம வந்து இந்த சென்ட்ரலில் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே வந்து டார்கெட் வச்சுருந்துருக்கலாம். பட் இது 1.55 தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக தான் 5 மினிட்ஸில் வந்து லோவர் டைம் ஃப்ரேம்னா வந்து நம்ம ரிவர்ஸ் ட்ரேட் எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம வச்சு ட்ரேட் எடுக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஓகேவா? எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே க்ளோஸ் வச்சுட்டானா ரெசிஸ்டன்ஸ் மேலே க்ளோஸ் வச்சானா இங்கே மேலே என்ட்ரி எடுத்துகிட்டு மிடில் ஆஃப் த கேண்டில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு எகைன் வந்து 1:2 தாராளமாக வருது, 1:2 வருது. இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிஸ்க்கோட இருக்கும். ஓகேவா? ஸோ 15 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து நம்ம செல்லிங் கூட பண்ணலாம், தப்பே வரல. 15 மினிட்ஸில் பண்ணும்போது செல்லிங் கூட பண்ணலாம். பையர்ஸ் பண்ணுறவங்க மினிமம் குவான்டிட்டி போய்க்கோங்க, ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்திய மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து ஒரு ஒரு கேப் அப்பெல்லாம் இல்லாமல் கரெக்டாக ஒரு மீடியம் ரேஞ்சில் ஓப்பன் பண்ணி கேப் நல்லா மேலே முடிச்சிருக்கான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் பண்ணி அதே ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் ப்ராப்பராக அதுக்குள்ளேயே தான் எல்லாமே இருக்குது. ஓகேவா? அதுக்குள்ளேயே முடிச்சிருக்கான். ஓகேவா? இப்போ வந்து எண்ட் ஆஃப் த டே அனலிசிஸ் முடிஞ்சிச்சு. நம்ம ட்ரேட் எதுலலாம் எடுக்கணும்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்திருப்பேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம நாளைக்கு மார்க்கெட்டுக்கு உண்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்த்துலாமா? ஸோ இந்த டே வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து இங்கே வந்துடும். தென் ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து இங்கே வந்துடுமா? கரெக்டு தானே? எஸ், கரெக்ட். கரெக்டுங்க. இப்போ வந்து 1 ஹவர் போயிடலாமா? இந்த சிபிஆர்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிபிஆர் க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் ஓகே, மார்க்கெட் வந்து இஎம்ஏ ஒரு லைனை உடச்சி நல்ல ஒரு மேலே ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறான். ஓகேவா? ஸோ 1 ஹவரில் வந்து நமக்கு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தான் நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கான். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? இந்த இடத்துல ப்ராப்பரான ரிட்ரேஸ்மெண்ட் இல்லை, வேணால் இந்த லைனை வந்து நம்ம கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? சேஃப்டியாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் போயிடலாமா? 30 மினிட்ஸில் உங்களுக்கு தெரியும் நம்ம டவ் தியரி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டவ் தியரி யூஸ் பண்ணோம்னா ஸோ நமக்கு வந்து இந்த ஜோன் இருக்குல்ல, லைக் இந்த இதுதான். ஓகேவா? இந்த இதே வச்சுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் கீழே ரைட் இந்த இடம். தென் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோனாக வந்து நமக்கு வரும். ஓகேவா? இது வந்து தூக்கிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே ப்ரீவியஸ் டே லோ வரனால அது அப்படியே இருக்கட்டும், அது ஒரு ஜோனாகவே, அது வந்து ஒரு லைனாகவே அப்படியே இருக்கட்டும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் 30 மினிட்ஸில். அண்ட் 50 மினிட்ஸ் போய் நம்ம ஈக்குவல் ஹைஸ் எதுவும் இருக்கான்னு பார்க்கலாமா? 50 மினிட்ஸில் ஈக்குவல் ஹைஸ் வந்து சொல்லிக்கிறதுக்கு இல்லை, பட் இங்கே வந்து ஈக்குவல் லோ இருக்குது. ஈக்குவல் லோ இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவும் வருது. 30 மினிட்ஸில் ஒரு ப்ராப்பரான டவ் பேட்டர்னும் வருது. ஓகேவா? லைக் ஹியர் ப்ராப்பரான ஒரு டவ் பேட்டர்னும் வருது. ஓகேவா? ஸோ இந்த இடத்தையும் வந்து நான் இங்கே பக்கத்துலேயே இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தையும் வந்து சாரி ஒரே நிமிஷம், ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த லைனை வந்து நம்ம தூக்கிடலாம். ஓகேவா? அதுக்கு பதிலாக நம்ம இந்த லைன் வச்சுருக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த லைனை வந்து மார்க்கெட் உடச்சிட்டான். ஓகேவா? இந்த ஹையை வந்து உடச்சிட்டு அகைன் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனில் தான் இருக்கான். ஓகேவா? ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கான். வேணும்னா இந்த லைன் வந்து வச்சு நம்ம வந்து ஒரு நாளைக்கு பார்க்கலாம் எப்படின்னு. ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்த கணக்கு தான் வரும். ஓகேவா? ஓகே, தூக்கிடலாம், தேவைப்படாது. இந்த லைன், இந்த கீழ் லைன் மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? தென் 50 மினிட்ஸில் ஈக்குவல் லோ மார்க் பண்ணிட்டோமா? ஃபைன். ஈக்குவல் லோ வந்து இது வரைக்கும்
ரைட். ஈக்குவல் லோ வந்து இங்கே வரும். 5 மினிட்ஸில் போய் பார்த்துக்கலாமா? 5 மினிட்ஸில் என்ன பார்க்கணும்? சிபிஆர் ஆன் பண்ணி பார்க்கணும். டுமாரோ சிபிஆர். ஸோ டுமாரோ சிபிஆர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து இந்த இந்த இடத்துல நாளைக்கு சிபிஆர் இருக்கும் நிஃப்டியில். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல பட்டு இப்படி உடச்சிட்டு இப்படி போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். தென் இங்கே ஓப்பன் பண்ணி கீழே உடச்சி இப்படி போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லையா அவ்வளோதான், சிங்சாங் மாதிரி சைட்வேஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நிஃப்டி வந்து இந்த மெயின் இடத்துக்குள்ள, அதாவது இந்த ப்ரீவியஸ் டே ஹை இந்த லெவல் கிட்ட வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி போங்க. ஓகேவா? இப்போது நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் இங்கே வர்றான், இங்கே ரிவர்ஸ் வரான்னு நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி அதாவது மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகி இப்படி வர்றான்னு வைங்க, இப்படி கீழே வந்துட்டுருக்கான். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது அப்படின்னா நான் இந்த இடத்துல உடனே எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸோட ஹையை வந்து மார்க்கெட் உடைக்கணும். உடைச்சி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதுக்கு உண்டான இந்த லெவல் இல்லாட்டி நம்ம உங்களுக்கு என்ன ரிஸ்க் ரிவார்டோ அந்த லெவலில் வந்து நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ சேம் ஃபார் கீழே இதே மாதிரி தான். சப்போஸ் மார்க்கெட் வந்து இது கீழே உடச்சிட்டானா இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? இதே நான் சொன்ன ஃபார்முலா தான் இங்கே கீழே அப்ளை ஆகும். ப்ரீவியஸோட அதாவது ஒரு ட்ரெண்டுக்கு ரிவர்ஸ் ஆகணும்னா ப்ரீவியஸோட ஹையை உடைக்கணும், அதுதான் கான்செப்ட். ஓகேவா? அது உடைச்சதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், புல்லிஷ் ஆர் பேரிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி போகணும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டுமாரோ. நாளைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. ஓகேவா? என்ன எக்ஸ்பைரி? புதன்கிழமை பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாமா? ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து இந்த ஹை வந்து இங்கே போயிடும். இந்த ப்ரீவியஸ் டே லோ வந்து இங்கே வந்துடுமா? லைக் இன்னும் வந்து இதில் ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கல. ஸோ இட் இஸ் ஸ்டில் வேலிட். ஓகேவா? ஸோ 1 ஹவரில் போயிட்டு இஎம்ஐ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஓப்பன் பார்த்துட்டா இங்கே வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஓகேவா? தென் 30 மினிட்ஸில் இஎம்ஐ தூக்கி டவு தியரி போட்டுடலாமா? டவு தியரி எஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனை தூக்கிடலாம். எனக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜோன். ஓகேவா? இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஜோன். அண்டு லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவல் வந்து எனக்கு முக்கியமான ஜோன்ஸ். ஓகேவா? இந்த லெவலில் வந்து முக்கியமாக அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லோவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்காமல் பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து அப்படியே நம்ம 50 மினிட்ஸில் பார்க்கும்போது இந்த இடத்துல இது வந்து ஈக்குவல் லோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு பேட்டர்ன்ஸ் கரெக்டான இது இல்லை. ஓகேவா? அதனால் இது வந்து ஈக்குவல் லோவாக நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? வேறு எங்கேயாவது ஈக்குவல் லோ இருக்கா? அகெயின் இது வந்து நம்ம ஈக்குவல் லோவாக எடுத்துக்கணும் கண்டிப்பாக. ஈக்குவல் ஹையாக எடுத்துக்கலாம். பட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் இங்கே மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேவா? லைக் இவ்வளோ இப்போ வந்து இந்த ஜோன் எடுத்தாச்சு. இல்லை எனக்கு இது டிஸ்டர்ப் ஆகுதுன்னா இது தூக்கிடலாம். இதை மட்டும் இந்த ஜோன்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். சிபிஆர் ஆன் பண்ணி பார்த்துடலாமா? 5 மினிட்ஸ் மாற்றி. ஓகே, சிபிஆர் வந்து ஆன் பண்ணியாச்சு. சிபிஆர் டுமாரோ. ஓகே, அப்போ நாளைக்கு வந்து சிபிஆர் வந்து இங்கே இருக்கும். இது வந்து ஒரு 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 நேரோன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஓரளவுக்கு டீசெண்டான சிபிஆர் தான். நாளைக்கு வந்து ஓரளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இங்கே கீழே உடச்சிட்டு இப்படி போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் இப்படி உடச்சி இப்படி போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் சைட்வைஸ். ஓகேவா? இந்த ஜோனுக்குள்ளேயே இருக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இந்த நோ மேன் ஸ்லாங்கில் வந்து தயவு செஞ்சு ட்ரேட் எடுக்காதீங்க.
ஒண்ணு இங்க வரட்டும், இல்ல இங்க வரட்டும், இல்லாட்டி இத உடைச்சுட்டு மேல போட்டும். அப்படி இல்லாட்டி சிபிஆர் உடைச்சுட்டு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கட்டும். ஓகேவா? அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவசரமே படக்கூடாது. ஸோ இத உடைச்சு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் கிடைச்சுச்சுன்னா, மார்க்கெட் இது வரைக்கும் வருமா? இதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஏதாவது முடிவு எடுக்கணும். இந்த இடத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ட்ரேட் முடிவு எடுக்கணும். ஓகேங்களா? இங்கேருந்து இங்க வர தூரத்தில கண்டிப்பா ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். நீங்க வெறும் 5 மினிட்ஸ்ல மட்டும் பார்க்காதீங்க. மாத்தி மாத்தி 15 மினிட்ஸ் ஓகேவா? 15 மினிட்ஸ் பாருங்க, 30 மினிட்ஸ் கேண்டில் பாருங்க. இது எல்லாமே பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? ஒரே டைம் ஃப்ரேம்ல வச்சு நம்ம என்ட்ரி பார்த்துட்டே இருக்க முடியாது. ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ல சைமல்டேனியஸா நம்ம வந்து வியூ பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு தெரியும். எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிறது. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்றத பத்தி சொல்லியிருந்தேன். மேபி அ இந்த இந்த வீக் எண்டுக்குள்ள வந்து நம்ம டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணி லிங்க் எல்லாம் குடுத்துருவோம். கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து அ அதில வந்து நெறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? நீங்க வந்து உங்களோட வியூஸ் எல்லாம் போடுங்க. அதுவும் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா வந்து எல்லாமே சேர்ந்து முன்னேறலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து மறக்காம ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நான் வந்து என்னோட ட்ரேடிங் ஸ்டைல்ல நான் சொல்லி தர்றதுல வந்து உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இல்லாட்டி இன்னும் அதிகமா ஏதாவது நான் சொல்லி தரணும்னு நெனைச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பா எடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஆ நாளைக்கு இதே மாரி ஒரு அழகான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மனோஜ்.